ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாவ் பிரிட்டி லைஃப் சேனலை கிளிக் பண்ணதுக்கு நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், மூணார் ட்ரிப்பை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மூணார் ட்ரிப்பில் நான் மெயினாக உங்கள் கூட ஷேர் பண்ண விஷயம் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் அண்ட் ஹோட்டலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வியூவிங் பாயிண்ட். ஸோ இதை தான் நான் வந்து மெயினாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோட்டல் நேம் அண்டு அதோட அட்ரஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இனி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் சீசன் அப்படின்னாலே நமக்கு டக்கு ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன், கிளைமேட் சில்லுன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நான் போனது வந்து சம்மர் சீசனுக்கு முன்னாடி போயிட்டு வந்தது தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர், சன்னியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப கூலிங்கும் இல்லை, அட் த சேம் டைம் வந்து கூலிங்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மல் ஃபீல் தான் இருந்தது. அண்ட் இந்த வியூலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஹோட்டலில் இருந்து எடுத்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல். அண்டு நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கிராண்ட் வாலே. ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அந்த ஹோட்டல்லேருந்து பார்க்கும்போது இது வந்து சன்ரைஸுடைய வியூவிங் பாயிண்ட். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த ஹில்ஸுடைய அந்த டிப்பில் இருந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகுது. ஸோ அந்த சன்ரைஸ் ஆகிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இதுதான். ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஹோட்டலுடைய ரூம் டூரும் இதோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோட்டலில் இருந்து நம்ம ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த ஹில்ஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. இது சன்ரைஸ்க்கு ஏற்ற ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வர வீடியோ பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகுறத ஏர்லி மார்னிங் வந்து சீக்கிரமாக எழும்பி நான் எடுத்த வீடியோ. ஸோ இதில் குட்டி குட்டி பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் இதெல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் கேளுங்க. ஸோ காலங்காத்தால் வந்து இந்த மாதிரி வந்து ஜில் கிளைமேட்டில் அமைதியான ஒரு இடத்துல பறவைகளோட சத்தம் கேட்குறது அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்பவே வந்து இந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சன்ரைஸுடைய வீடியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக அது ஹில்ஸுடைய டிப்பில் இருந்து தான் வந்து அந்த சன்ரைஸ் ஆகுறது மாதிரி நமக்கு வியூ வந்து செம்மையாக வந்துது. இதுக்கு மெனக்கிட்டு ஒரு இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அதே ஹோட்டலில் இருந்தே பார்க்கும்போது இந்த வியூ வந்து கரெக்டாக பக்காவாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து சன்ரைஸிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டே வருது. ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கிரம் எழும்பி இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணி ஷூட் பண்ண ஒரு வீடியோ. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சன் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுடைய சைடில் அந்த மாதிரி வரும் வியூ பாயிண்ட்டு.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோட்டலுக்குள்ளே இருந்து எடுத்தது தான். இதுக்காக நான் மெனக்கிட்டு வந்து எந்த ஒரு பிளேஸஸ்க்குமே போகல. இது வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் டைனிங் ஏரியா இது வந்து. ஸோ இங்கேருந்து நமக்கு அவ்வளோ அழகாக வியூ தெரியுது. ஸோ நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து ஆன் ரோடில் இருந்து நான் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த தெரியுது பார்த்திங்களா, அந்த ஹோட்டலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஹோட்டலுடைய ரூம் டூர் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹண்ட் தான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9,000லேருந்து 14,000 வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 2 ஹண்ட் எடுத்திருந்தோம். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ரூமும் இருக்குது, சிங்கிள் ஹண்ட்டுமே இருக்குது. சிங்கிள் ஹண்ட் வந்து 4,000லேருந்து 6,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ரூமுக்கு வந்து 2,500லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹண்ட் ரெண்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸில் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து அந்த கீழே கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து ஹால் பிளேஸ். சேர் அண்ட் டீப்பா அதெல்லாம் வந்து சோஃபா செட் போட்டிருக்காங்க. உள்ளே இன்டோர் பிளான்ட்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அது வந்து டவலில். ஹால்லையே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே ஜஸ்ட் நம்ம வந்து உட்காந்துட்டு வந்து அழகாக வந்து நேச்சரை பார்த்து ரசிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து குட்டி டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். ஸோ இப்போ பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கப்புள் பெட்ரூம். ஸோ நாங்கள் சொன்னோன்றதுனால அவங்களே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளார்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. அது போக கேண்டில் லைட் டின்னர், கேக் கட்டிங், அந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம கேட்டோன்னா அவங்க ஸ்டார்டிங் 2,000லேருந்து இருக்க அமௌண்ட் பே பண்ணிட்டோன்னா அவங்க எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட் பக்கத்தில் வந்து ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இது நம்ம வேணும் அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்காம் மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு குட்டி டேபிள், அதுக்கடியில் பார்த்திங்கன்னா மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகும்போது சேஃப்டி மெஷர் கொரோனா டைமில் போனதுனால ஸோ அதுக்கான வந்து முன்னக்கூடியே வந்து சானிடைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நீட்டாக பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதில் ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கிளாத் இருக்குது, பிளாங்கெட் மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம். ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சொன்ன மாதிரி நீட்டாக இருக்குது. அண்ட் இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சோப்பு, ஷாம்பு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி 2 பெட்ரூம் இதாக எடுத்திருந்தோம். ஸோ எல்லா பெட்ரூமுக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக டிவி, ஏசி எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மினி கிச்சன் செட்டப் இருக்குது, கிண்டில் இருக்குது. மேலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேசஸ் இருக்குது அண்ட் வாஷ் பேஷன், ஸோ எல்லாமே இருக்குது. கீழேயும் வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம மெயினாக வந்து இன்ஸ்டண்ட்டாக டீ, காஃபி அந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டர் இதெல்லாம் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு இங்கே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது தான் சேம் திங். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பெட்ரூமே பார்த்திங்கன்னா. ஸோ இந்த டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா அழகாக தான் இருக்குது. அங்கே வந்து டவலில் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க, இங்கே வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா சேம் தான். அதே வந்து மினி ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் இன்டர்காம் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி, ஏசி எல்லாமே அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரி. ஸோ காமன் தான் இந்த பெட்ரூம்லேயும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம். ஸோ பாத்ரூம் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ப்ளோ ட்ரை இது பண்ணுறதுக்காக ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன். ஸோ இந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி ஹண்ட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் நான் ஏற்கனவே உங்கள் கூட சொன்ன மாதிரி மெயினாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஹோட்டல் அண்ட் ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து தெரியக்கூடிய வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்டில் சன்ரைஸ் ஆகுறது, அந்த டிப்லேருந்து சன்ரைஸ் ஆகுறது, இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மூணாரை விட்டு கிளம்பியாச்சு, இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நம்மளோட சேனலில் என்ன வரப்போகுது அப்படின்னா, அகெயின் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த கிராண்ட் வாலி ரெசார்ட்டை பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் அவங்க கூட ஷேர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம், அந்த ஹண்ட், அதை பற்றி தான் அவங்க கூட சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.